தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்வரின் மருந்து கடைகளின் விவரங்கள் குறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் பார்வையிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழக அரசின் மருந்து கடைகள் எந்தெந்த இடங்களில் செயல்படுகிறது என்பதன் முழு விவரம் குறித்து தருமபுரி உதவி மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர் அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மனு அளித்திருந்தார். இதனையடுத்து தருமபுரி மண்ட உதவி மருத்துவ கட்டுப்பாட்டு இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் சென்று கோப்புகளை பார்வையிட அதற்கான அடையாள அட்டையுடன் சென்று பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தருமபுரியில் உள்ள உதவி மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர் அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் முதல்வரின் மருந்து கடைகள் எத்தனை உள்ளது, எந்தெந்த இடங்களில் மருந்து கடைகள் செயல்படுகிறது, முதல்வரின் மருந்து கடைகள் என்ற பெயரில் வேறு யாராவது கடைகளை நடத்தி வருகிறார்களா என்றும், மாவட்டத்தில் இயங்கி வரும் மருந்து கடைகள் மூலம் எவ்வளவு மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான கோப்புகளை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன், மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய மருந்து கடைகள், முதல்வரின் மருந்து கடைகள் செயல்பாடுகள் குறித்தும் எந்தெந்த இடத்தில் எத்தனை கடைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கப்படுகிறது என்பது குறித்தும், இது தனி நபருக்கு தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளதா இல்லை கூட்டுறவுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்பதை உள்பட தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் மரியாதைக்குரிய உதவி மருத்துவ கட்டுப்பாடு துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினர். அவர்கள் நீங்கள் கோப்புகளை நேரடியாக பார்வையிடலாம் என்று மரியாதைக்குரிய இணை இயக்குனர் அதியமான் அவர்கள், மரியாதைக்குரிய மருந்துகள் ஆய்வாளர் மரியாதைக்குரிய விஜயலட்சுமி, அப்புறம் எங்களுடைய நுகர்வோர் சங்க தருமபுரி மாவட்ட தலைவர் சரண்யா ராணி, பொருளாளர் கனகா, செயலாளர் ராஜா ஆகியோர் உள்ளிட்ட குழுவினர் நாங்கள் தருமபுரி உதவி மருத்துவ கட்டுப்பாட்டு இயக்குனர் அலுவலகத்தில் இன்று தினம் நேரடியாக நாங்கள் கோப்புகளை எல்லாம் பார்வையிட்டோம். அந்த கோப்புகள் சில குறைபாடுகள் இருந்தாலும் அந்த கோப்புகள் எனக்கு அனைத்து காட்டினாங்க. அதே போல் தனிநபர்கள் இந்த கடைகளை நடத்துகிறாரா என்ற தகவலுக்கு கூட்டுறவுத்துறை தான் நடத்துகிறது என்று ஒரு தகவலை கொடுத்தாங்க. அனைத்து கோப்புகளும் திருப்திகரமாக சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய அதியமான் அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சருடைய இந்த மருந்து கடைகள் மூலமாக எத்தனையோ ஏழைகள் பயன் பெற்றிருக்காங்க. அது தொய்வாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில் தொய்வு விளம்பரம் இல்லாமல் அந்த கடைகள் இயங்கப்படுகிறது. ஒரு சில கடைகளை பார்த்திங்கன்னா மருந்தே இல்லைன்றாங்க, மருந்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு திறக்கக்கூடிய கடை 11 மணிக்கெலாம் திறக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அதே போல் பிரதமர் மந்திரி மேதகு பாரத பிரதமருடைய இந்த மருத்துவ மருந்துகள் பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பாக செயல்படுது. அது மட்டும் செயல்படுகின்ற நிலையில் இது முதலமைச்சரின் மருந்து ஏன் தொய்வு ஏற்பட்டிருக்கு என்பதையும் நான் உதவி இயக்குனர் அதியமான் அவர்களிடம் மரியாதைக்குரிய அதியமான் சார்ட்ட நான் நேரடியாக புகார் சொல்லியிருக்கிறேன். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரச்சாரங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இதனுடைய முதலமைச்சரின் மருந்தகம் செயல்பாடு குறித்து பொதுமக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்படும் என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதற்காகவும் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்வின் போது தருமபுரி மண்டல மருத்துவ உதவி இயக்குநர் அதியமான், மருத்துவ ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி மற்றும் சமூக நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த சரண்யா ராணி, கனகா, ராஜா ஆகியோர் உடனிருந்தனர்.